ஐயனார் துணை சீரியல் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த வானதியால் மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. இந்த வீடியோ கட் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டாக இருக்க போகுது இந்த வீடியோவில். வாங்க நம்ம முழு கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா நம்ம சோழன் வந்து ரொம்ப சாரி கட்டிக்கிட்டு சங்கடமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம சேரன் வந்து சரி விட்டுரு, அது மட்டும் இல்லாமல் நிலா வந்து எல்லாமே புரிஞ்சுக்கிடுவாங்க. நீ இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்காது, கெடுத்துடாது அப்படின்னு நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கத்தில் கேட்டுக்கிட்டே சோழன் வந்து கணக்கில் நிற்கிறாங்க. இதை பார்த்து நிலா வந்து சரி விடுங்க சோழன், எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அது நேரத்தில் கவனிச்சு பாண்டி வந்து நம்ம சேரன்கிட்ட போய் சொல்கிறாங்க, என்னென்ன நீ சோழனை கூட மன்னிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி இருக்கான், ஆனால் நீ பல்லவனை மட்டும் மன்னிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி இதை கேட்டோன்னு நம்ம சேரன் வந்து நான் பல்லவனை மன்னிக்கிறதுக்கு காரணமே அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, அது மட்டும் சின்ன பையன், நான் நல்லாவே நான் மன்னிச்சுக்கிடுவேன், இருந்தாலுமே நான் நார்மலாக பேச ஆரம்பிச்சுட்டேன், பழையபடி அதனால் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி தப்பு பண்ணிடக்கூடாது, அதனால தான் நான் பேசாமல் இருக்கேன், அதுக்காக நம்மளால கோவலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம தம்பிடா அப்படி சொல்லிட்டு பல்லவனே பார்த்துட்டு பழையவனே காலேஜுக்கு போயிட்டுருக்காங்க. அதிலிருந்து பக்கம் நிலா வந்து எங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு சொல்லி நம்ம சோழனை பார்த்து கேட்கவே சோழன் ஆமாம் மிகப்பெரிய சவாரி கிடச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சு வைங்க தான் அப்படி சொல்லிட்டு ஒரு 3 நாள் ட்ரிப்புக்கு வெளியே போகணும் அப்படி சொல்கிறாங்க. கேட்டோன்னு நிலா வந்து அப்போ நானும் உங்கள் கூட வரட்டுமான்னு சொல்லிட்டு டக்குனு கேட்டாங்க. அது கேட்டோன்னா சோழன் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல்ஸ் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அது பண்ண தெரிஞ்சவங்க தான், நம்ம சவாரிக்கு எப்பவும் நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரணை கூட சொல்கிறாங்க. அது கேட்டு சேரன் சொல்கிறாங்க, நல்ல ஐடியா தாண்டா, நீங்கள் 2 பேரும் வெளியே போயிட்டு வாங்க, கொஞ்சம் உங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கும், மன நிம்மதியாகவும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அது கேட்டோன்னே இல்லை வந்து நானும் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டே அதுமாதிரி நீங்கள் வேலை விஷயமா போகிறீங்க, சவாரி போகிறீங்க, நான் எப்படி கூட வர முடியும், அது மட்டும் இல்லாமல் அங்கே வர கிளைண்ட் எப்படி ஒத்துக்கிடுவாங்க, நீங்கள் வந்து சவாரி போயிட்டுருக்கீங்க கூட வர இவங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க, சவாரில் இருக்கிறவங்களாம், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா நம்ம சோழன் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தான், அது மட்டும் இல்லாமல் உங்களை பார்க்கணும் வர சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களை வீட்டுக்கு வர கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க, இப்போ நம்ம எல்லாமே சேர்ந்து ஒன்றே அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழன் கிளம்பிட்டு இருக்குங்க. இந்த பக்கத்தெல்லாம் பார்த்து நம்ம வானதி வந்து இப்படி செம்ம பரவலில் பொங்கிட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம ப்ராப்பராக மனசார லவ் பண்ணதை மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறோம், நம்மளும் யாருமே வீட்டில் கண்டுக்க மாட்டேங்காங்க, ஊசிலேருந்து வந்துட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் கனிமை பண்ணல தெரியாதனமாக திருட்டுத்தனமாக தாலி கட்டிக்கிட்டு வந்து எடுத்துக்கிட்டு புருஷன் மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இவனை பாரு நம்ம லவ் பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த கண்டுக்க கூட மாட்டேக்கான் அப்படி சொல்லி இல்லாமல் செம்ம கோவத்தில் பொங்கி எழுந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படி சொல்லிட்டு நம்ம வானதி வந்து மனசில் படுக்கலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போய் 3 நாளாக நீ வெளியே தானே போக போகிற, அதுக்குள்ளே இந்த வீட்டை ஃபுல்லாக மாற்றி என்னோட கண்ட்ரோலுக்கு இதை கொண்டு வரோம் பார்த்துக்கிட்டு அப்படி சொல்லிட்டு எல்லாம் எப்படியாட இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு கட்டணத்தோடு நம்ம வானதி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. வானதி நினச்ச மாதிரியே இந்த 3 நாளில் மறுபடியும் இந்த நிலா வந்து வீட்டில் இல்லாத அளவுக்கு என்ன பிளான் பண்ண போகிறாங்க பொறுத்து இருந்து வானதி ஒன்று என்னெல்லாம் பண்ண போகிறாங்களா வரப்போகிற வீட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை வானதி வந்து பிளான் போட்ட மாதிரி நிலா இந்த வீட்டில் வந்து மொத்தமே வெளியே அனுப்பிடுவாங்க. என்ன சோழன் வந்து நிலா கூட எப்படி சந்தோஷமாக சேர்ந்து வாழ்க்கை வாழ போகிறாங்க, அதே மாதிரி என்னோட மனதுக்கு கூடி சீக்கிரம் மாறப்போகுதா, அனைவரும் எதிர்பார்த்த மாதிரி நிலாவை சொல்ல ஒன்று சேர போகிறாங்களோ பொறுத்து வரப்போகிற வீட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.